வணக்கம். 1/7/2017 ஆகிய இன்றைய தினம் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நடந்ததென்னவென்று பார்த்தோம் என்றால், உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பற்றியும் மற்றும் உள்ளே இருப்பவர்களுடைய துன்பம், வெளியே இருப்பவர்களுடைய விமர்சனங்கள் என்று அனைத்தையும் விளங்கப்படுத்தி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றார். அதைத் தொடர்ந்து உள்ளே இருக்கும் ஒரு தொலைக்காட்சியில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை காண்பிக்கின்றார்கள். அந்த தொலைக்காட்சி மூலமாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் உள்ளே இருப்பவர்களும் தொடர்பு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த தொடர்பில் மூலமாக ஒரு சில சுவாரஸ்யமான காட்சிகள் அரங்கேறுகின்றது. ஒவ்வொருவரிடமும் உள்ளே எப்படி இருக்கின்றது, உள்ளே இருக்கும் பிரச்சனைகள் என்ன, துன்பம் என்ன, உங்களுக்கு நடந்து கொண்டிருப்பவை உங்களுக்கு பிடித்திருக்கின்றதா, தலைவராக இருப்பவர் நன்றாக செய்கின்றாரா, நன்றாக செய்யவில்லையா, அவருடைய வேலை என்ன என்று சொல்லி அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொள்கின்றார். இங்கு வெளியில் நடப்பவற்றை சொல்லாமல் மறைத்தும் வைக்கின்றார். அதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது, ஏன் கஞ்சா கருப்பு அவர்களும் பரணி அவர்களும் சண்டை பிடித்து கொண்டார்கள், இறுதியில் அடிபடும் அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகியதற்கு காரணம் என்ன என்பதை காண்பித்து, அதற்கு பின்பாக நீங்கள் செய்தது சரிதானா என்று கஞ்சா கருப்பிடமும் பரணி அவர்களிடம் கேள்வி கேட்கின்றார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். அதற்கு இருவரும் பதில் கூற முனைகின்றார்கள். கஞ்சா கருப்பு அவர்கள் தன்னை கோபமுறுத்தும் காரணத்தால் தான் பதிலுக்கு எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருப்பதாக பரணி அவர்கள் கூறுகின்றார். பரணி அவர்கள் தன்னை கோபமுறுத்தும் வகையில் நடந்து கொள்வதாக கஞ்சா கருப்பு அவர்களும் கூறிக்கொள்கின்றார். அதைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பற்றி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறுதியில் யார் இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறப் போகின்றார், அனுயாவா ஜூலியா என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக பிக் பாஸ் அவர்கள் இருவரையும் தன் அறைக்கு அழைத்து ஒரு செல்ஃபியை எடுக்குமாறு கூறுகின்றார். அதைத் தொடர்ந்து இருவரையும் வெளியில் அகற்றி அந்த செல்ஃபியை தன்னுடன் வைத்துக் கொள்கின்றார். இப்பொழுது உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் யார் இந்த நிகழ்ச்சியை விட்டு பிரிய போகின்றார் என்று சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், சிறிது நேரத்தில் உங்களிடம் மீண்டும் தொடர்பு கொள்கின்றேன், அதுவரை காத்திருங்கள் என்று கூறிவிட்டு எங்களிடம் கூறுகின்றார், அதாவது பார்வையாளர்களிடம் கூறுகின்றார், தான் நாளைய தினம் அறிவிக்க இருப்பதாக கூறுகின்றார். இந்த நிகழ்ச்சியில் யார் வெளியேறப் போகின்றார், பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ரிவ்யூக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.